Hello students, welcome to ICAN Max. இன்னைக்கு நம்ம 100 days challenge என்ன பார்க்க போறோம் அப்படின்னா exercise 1.5ல very important 5 mark question பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Exercise 1.5 question number 8. f of x, g of x, h of x. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 mark questionல f of x, g of x மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. நம்ம f of g யும் g of h g of f செக் பண்ணோம். இப்போ இங்க மூணு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. f of x, g of x, h of x. நம்ம வெரிஃபை பண்ண போறது இதுதான். என்னது லெஃப்ட் சைடுல பாருங்க f of g of h is equal to f of பிராக்கெட்டுக்குள்ள g of h. இப்போ நான் என்ன செய்ய போறேன், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எடுக்கிறது. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு பாருங்க, பிராக்கெட்ல f of g of h இருக்கு. எப்போது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். f of g தான் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கு. இதை முத பார்க்க போறோம். இது as usual எப்பயும் செஞ்சோம் இல்லையா, 2 mark கொஸ்டின்ல பண்ணீங்களா அதே ப்ரொசீஜர் தான். எது ஃபர்ஸ்ட் லெட்டரோ அதை வெளியே எடுத்துக்க போறோம். செகண்ட் g உள்ள போட போறோம். அடுத்து ஆக்சுவலா g of x என்ன கொடுத்திருக்காங்க, 3x plus 1. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இதை நேர f-க்கு போறோம். ஏன்னா இங்க f of தானே இருக்கு, ஃபங்க்ஷன் f-க்கு போங்க. f இருக்க இடத்துல f of x-ல x எங்க இருக்கோ அந்த இடத்துல 3x plus 1 அப்ளை பண்ண போறோம். x இருக்க இடத்துல 3x plus 1, அங்க ஏற்கனவே ஒரு -1 இருக்கு. அப்ப என்ன ஆகுது பாருங்க, இந்த +1 -1 கேன்சல் ஆகுது. நம்மகிட்ட என்ன கிடைக்குது, 3x மட்டும் இருக்குது. இது என்னது, f of g பார்த்துட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இன்னும் நமக்கு என்ன இருக்கு, f of g of h இருக்கா. இங்க பாருங்க இந்த சைடுல தானே f of g of h. நான் ஏற்கனவே சொன்னது போல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அது வெளியில இருக்கட்டும். f of g வெளியில, ரெண்டாவது என்ன இருக்கோ அது உள்ள போட்டாச்சா. f of g வெளியில இருக்கு, அதை வெளியில வச்சாச்சு. அதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அதை வெளியே வச்சாச்சு. ரெண்டாவது h இருக்கு. இப்ப f of g அப்படியே இருக்கட்டும். h of x உடைய ஆக்சுவல் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, x². இதை நம்ம என்ன செய்யணும், f of g க்கு போயிடணும். f of g of x² இருக்குல்ல, இப்ப f of g க்கு வாங்க. இந்த இருக்கு f of g. f of g ல x இருக்க பிளேஸ்ல x² அப்ளை பண்ண போறோம். f of g ல என்ன இருக்கு, 3x இருக்கா. அந்த 3 அந்த x-க்கு பதிலா நம்ம என்ன போட போறோம், x² போட போறோம். ஃபைனல் ஆன்சர் என்ன, 3x². இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. f of g of h, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதே ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடுல வருதா அப்படின்னு செக் பண்ண போறோம். ஓகே, RHSல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, f of g of h. ஃபர்ஸ்ட் என்னன்னு பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போடணும். g of h பிராக்கெட்ல இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். g வெளியில, h உள்ள. g யோட வேல்யூ வெளியில, g வெளியில இருக்கட்டும். h ஓட வேல்யூ மட்டும் என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க, x². ஓகேவா, h ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் உள்ள போட்டாச்சு. இப்ப நம்ம g க்கு போயிடணும். g க்கு போயிருங்க. 3x plus 1 இருக்கா, இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல x இருக்க இடத்துல என்ன போட போறோம், x² போட போறோம். ஓகே, சாரி, x இருக்க இடத்துல x² போட்டாச்சு. தனியா ஒரு +1 இருக்கு. இப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும், 3x² plus 1ன்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. அடுத்து நம்ம இதை f ஓட ஜாயின் பண்ண போறோம். f of g of h, f வெளியில, ஃபர்ஸ்ட் லெட்டர் வெளியில, g of h உள்ள. f வெளியில இருக்கட்டும். g of h என்ன பார்த்திருக்கோம், இந்த இருக்கு, இதான் g of h. g of h என்ன பார்த்திருக்கோம், 3x² plus 1. இத நேர f க்கு போங்க. f ல என்ன இருக்கு, x minus 1. அத f ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x இருக்க இடத்துல எதை ரீப்ளேஸ் பண்ண போறோம் பாருங்க. x இருக்க இடத்துல 3x² plus 1. ஆல்ரெடி அங்க ஒரு -1 இருக்கா. ஓகே, இப்போ என்ன ஆச்சு பாருங்க, +1 -1 கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு, 3x². அதாவது இது என்ன, ரைட் ஹேண்ட் சைடு ஃபைனல் ஆன்சர். இப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைனல் ஆன்சர் 1 வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடு ஃபைனல் ஆன்சர் 2 வச்சுக்கோங்க. பாருங்க 1ஐயும் 2ஐயும் பாருங்க. இப்ப நம்பர் 1 நம்பர் 2 ஃப்ரம் 1 and 2 படி
ரெண்டு ஒரே ஆன்சரா இருக்கா? ஸோ 1 and 2 ஈக்குவலா இருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் எதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சுக்கு இது ஈக்குவல் ஆயிடுச்சு. வெரிஃபை, ஹென்ஸ் வெரிஃபை பண்ணிட்டோம், சரி பார்க்கப்பட்டது. ஓகேவா? எக்ஸசைஸ் 1.5 கொஸ்டின் நம்பர் 8ல சப்டிஷன் 2 பார்க்க போறோம். போன கொஸ்டின் எப்படி பார்த்தோமோ கிட்டத்தட்ட அதே தான். எஃப் ஃபங்க்ஷன் மட்டும் வேறையா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஸ்டார்ட் பண்றோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு பாருங்க, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கு? எஃப் ஆஃப் ஜி. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? எஃப் வெளியே வச்சுக்குவோம், ஜியை உள்ள போட்டுக்கிறோம். எஃப் வெளியில இருக்கட்டும். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு? 2x. ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னது? 2x. இத நம்ம எங்க போட போறோம்? எஃப்ல போய் போட போறோம். எஃப்ல எக்ஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல 2x போட போறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? அப்ப எக்ஸ் இருக்க இடத்துல 2x போட்டுக்குவோம். அங்க ஸ்கொயர் இருக்கு. அப்ப அதை ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? 2 ஸ்கொயர் பண்ணா 4, ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு ஹாஃப், அதாவது எஃப் ஆஃப் ஜி மட்டும் பார்த்திருக்கோம். அடுத்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் பார்க்க போறோம். இது என்னன்னு பாருங்க, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். எப்போதும் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ளது லெஃப்ட்ல, ஃபர்ஸ்ட் லெட்டர் வெளியில இருக்கட்டும், எஃப் ஆஃப் ஜி வெளியில இருக்கட்டும். ரெண்டாவது லெட்டர் உள்ள போயிடுச்சு, ஹெச் ஆஃப் எக்ஸ் உள்ள போயிடுச்சு. எஃப் ஆஃப் ஜி ஆக்சுவலா ஹெச் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க, எக்ஸ் பிளஸ் 4 இருக்கா? ஓகே, இதை நம்ம எங்க அப்ளை பண்ண போறோம்? எஃப் ஆஃப் ஜி எங்க இருக்கோ அங்க வாங்க. எஃப் ஆஃப் ஜில எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் பிளஸ் 4 போட போறோம். இங்க பாருங்க, ஏற்கனவே இங்க வெளியில ஒரு 4 இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அந்த எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் பிளஸ் 4 போட்டுக்கிறேன், ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ஓகே, 4 into x plus 4 the whole square. ஓகே, இது அந்த ரைட் ஹேண்ட் சைடுல என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா இதுவே போதுமானதுதான். தேவைப்பட்டா என்ன செய்யலாம் அப்படின்னா a plus b the whole squared. அப்ப a squared b squared 2ab, 2 into a பிளேஸ்ல x, b பிளேஸ்ல 4. அப்ப என்ன வரும் பாருங்க, 4 into x squared ஒரு 16, 2 4s are 8x இருக்கு. தேவைப்பட்டா உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஒரு ஆன்சர்? 4x squared வரும். ஆர்டர் எழுதிக்கிறோம், 4x squared. அடுத்து ஒரு x பாருங்க, 4 8s are 32x. அடுத்து 4 16s are எவ்வளவு வரும்? 64 வரும். இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர், அதாவது f of g of h. இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு வர போறோம். ரைட் ஹேண்ட் சைடுல பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடுல f of g of h இருக்கா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எடுத்துக்குவோம். g of h அப்படின்னா என்ன? g வெளியே வச்சுக்கிறோம், h நம்ம உள்ள அப்ளை பண்ணிக்கிறோம். g வெளியில இருக்கு, h ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க, x plus 4. அப்புறம் இத நேரா g க்கு வாங்க, g ல அப்ளை பண்ண போறோம். g ல x இருக்க இடத்துல x plus 4 போடணும். அப்ப 2 into அங்க x இருக்கா, x இருக்க இடத்துல x plus 4 உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிரும் பாருங்க, 2x 2 4s are 8. இது என்னது? g of h. ஃபைனலா f of g of h. f வெளியில, g of h உள்ள. f வெளியில, g of h என்னன்னு பாருங்க, 2x plus 8 இருக்கா? ஓகே, இதை நம்ம எங்க போட போறோம்? f ல போட போறோம். f ல என்ன இருக்கு பாருங்க, x ஸ்கொயர்ட் இருக்கா? x ஸ்கொயர்ட், x இருக்க இடத்துல 2x plus 8 the whole square. ஆயிடுச்சா? இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? a plus b the whole square. அப்ப ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர், அடுத்து 2ab, 2 into a into b, அடுத்து ஒரு b ஸ்கொயர். a பிளேஸ்ல 2x, அதாவது a ஸ்கொயர் பிளஸ் 2ab, a பிளேஸ்ல 2x, b பிளேஸ்ல 8, அடுத்து b ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணா ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணும், 4x ஸ்கொயர்டா மாறும். 2 2s are 4, 4 8s are 32x, 8 ஸ்கொயர் அப்படின்னா 64. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். நம்ம ஏற்கனவே பார்த்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஃபைனல் ஆன்சர் பாருங்க, 4x ஸ்கொயர் 32x plus 64. இது ஆன்சர் நம்பர் 1 வச்சுக்குவோம். ரைட் ஹேண்ட் சைடு ஃபைனல் ஆன்சர் நம்பர் 2 வச்சுக்குவோம். இப்போ பாருங்க 1 and 2ல இருந்து என்ன ஆயிடுச்சு? 1ம் 2 ஈக்குவலா இருக்கா? அப்ப என்ன ஆயிடுச்சு? 1 and 2ல இருந்து எதை ப்ரூவ் பண்ணிட்டோம்?
f of g of h is equal to f of g of h. இதை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, எக்ஸசைஸ் 1.5 கொஸ்டின் நம்பர் 8ல தேர்ட் சப்டிஷன் பார்க்க போறோம். அதே போன கொஸ்டின் எப்படி பார்த்தோமோ அதே பேட்டர்ன் தான், ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொன்னேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குன்னு பாருங்க, f of g of h. ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம், அந்த பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதான் முதல்ல பார்க்கணும். f of g தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுல நம்ம as usual பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் வெளியில, ரெண்டாவது லெட்டர் உள்ள. f வெளியில, g உள்ள போயிடுச்சு. அடுத்து பாருங்க, g of x பிராக்கெட்ல இருக்கு. அந்த g of x ஆக்சுவலா கொஸ்டின் என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே எழுதிருங்க, x ஸ்கொயர். அடுத்து என்ன செய்யணும், நேர f க்கு போகணும். fல போய் x இருக்க இடத்துல இந்த வேல்யூ அப்ளை பண்ண போறோம். இந்த x க்கு பதிலா என்ன போட்டாங்கன்னு இப்ப x ஸ்கொயர்டு மைனஸ் 4. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம், f of g பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், f of g of h சேர்த்து பார்க்க போறோம். இது f of g h சேர்க்க போறோம். எப்பயும் போல ஃபர்ஸ்ட்ல உள்ளது வெளியில, f of g வெளியில இருக்கட்டும், h உள்ள இருக்கட்டும். f of g வெளியில இருக்கட்டும், h of x உடைய ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 3x minus 5. 3x minus 5. ஓகே, இப்போ நம்ம எங்க போறோம், நேரா f of g க்கு போறோம். இந்த இருக்கு f of g. இந்த f of g ல போய் x இருக்க இடத்துல நம்ம என்ன போட போறோம், இப்ப 3x minus 5. அங்க x ஸ்கொயர்டு இருக்கிறதுனால x இருக்க இடத்துல வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம். ஸ்கொயர் நம்மளும் இங்க ஸ்கொயர் போட்டுக்கிறோம். அது போக தனியா ஒரு -4 இருக்கு. ஓகே, இதை பாருங்க, இப்ப என்ன ஃபார்மேட்ல இருக்கு, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா. அப்ப என்ன வரும், a ஸ்கொயர் மைனஸ் 2ab. அதாவது a பிளேஸ்ல 3x இருக்கு, b பிளேஸ்ல 5 இருக்கு. a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இது போக தனியா ஒரு -4 இருக்கு. ஓகே, நான் இந்த சைடு வந்துடுறேன், அரேஞ்ச் பண்ணுவோம். இதை ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 3x ஸ்கொயர் பண்ணா 9x ஸ்கொயர். அப்ப ஆன்சர் என்ன வருது பாருங்க, 9x ஸ்கொயர். அடுத்து பாருங்க, 2 3s are 6, 6 5s are 30. ஸோ மைனஸ் 30x. அதுக்கு அடுத்தபடியா 5 ஸ்கொயர் பண்ணா 25. அப்புறம் ஒரு -4 இருக்கு. ஸோ நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர் என்ன, ஃபைனல் ஆன்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்குன்னு பாருங்க, f of g of h உடைய ஃபைனல் ஆன்சர் என்ன பார்த்தா 9x ஸ்கொயர் மைனஸ் 30x, 25 மைனஸ் 4, 25ல 4 போச்சுன்னா 21. ஸோ இது ஆன்சர் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க போறோம். ரைட் ஹேண்ட் சைடுல f of g of h ஃபர்ஸ்ட் எப்போதும் பிராக்கெட் தான். பிராக்கெட்ல என்ன இருக்கு பாருங்க, g of h இருக்கா. இப்போ என்ன செய்ய போறோம், g வெளியே எடுத்துக்குவோம், h உள்ள போட்டுக்க போறோம். g வெளியில, h உள்ள. h of x உடைய வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, 3x minus 5. அடுத்து நேர g க்கு போறோம். ஏன்னா பிகாஸ் g of h of x இருக்கு இல்லையா, g க்கு வாங்க. g இருக்க இடத்துல என்ன இருக்கு, x ஸ்கொயர் இருக்கா. அப்ப அந்த x க்கு பதிலா 3x minus 5 சப்ஸ்டிட் பண்ண போறோம். x இருக்க இடத்துல 3x minus 5 த ஹோல் ஸ்கொயர். அங்க ஸ்கொயர்னால ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்ப இதை பாருங்க, a minus b த ஹோல் ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2ab. இது a, இது b. அடுத்து b ஸ்கொயர். பாருங்க, இது a வேல்யூ, இது b வேல்யூ. a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 9x ஸ்கொயர். 2 3s are 6, 6 5s are 30x. இங்க ஒரு 25 இருக்கா. இப்ப நம்ம ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு ஹாஃப், அதாவது பிராக்கெட் உள்ள g of h பார்த்துட்டோம். ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பாருங்க, f of g of h. f வெளியில, g of h உள்ள. f வெளியில இருக்கட்டும், g of h நம்ம என்ன பார்த்திருக்கோம் பாருங்க, 9x ஸ்கொயர் மைனஸ் 30x பிளஸ் 25 பார்த்து வச்சிருக்கோம். இந்த g of h நேர f ல அப்ளை பண்ண போறோமா. f ல என்ன இருக்கு பாருங்க, x minus 4 இருக்கு. அப்ப x இருக்க இடத்துல அதை ரீப்ளேஸ் பண்ண போறோம். x க்கு பதிலா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க, இந்த x க்கு பதிலா 9x ஸ்கொயர் மைனஸ் 30x பிளஸ் 25.
எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. எக்ஸுக்கு போக மீதி அங்க என்ன இருக்கு? ஒரு -4 இருக்கு. இப்ப பாருங்க ஃபைனல் ஆன்சர் 9x² -36 சாரி -30x 25ல 4 போச்சுன்னா 21. இது ரைட் ஹேண்ட் சைடுடைய ஃபைனல் ஆன்சர். ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? f of g of h. இப்ப ஆன்சர் நம்பர் 1 பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர், இது ரைட் ஹேண்ட் சைடு ஃபைனல் ஆன்சர். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது ஆன்சர் நம்பர் 1 2ல இருந்து 1ஆம் நம்பர் என்ன ஆயிடுச்சு? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? f of g of h. இது எதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு? f of g of h க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே.